அவன் சத்தம் கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? கட்டப்படும். ஞானம் வீட்டை கட்டுகிறது, விவேகம் அதை என்ன செய்கிறதா? வீடு நான் பார்த்திருக்கேன், சில வருவாங்க வேகமா மேல போவான். நான் கார் வாங்கி இருக்கிறேன், வீடு வாங்கி இருக்கிறேன், அதை வாங்கி இருக்கிறேன், இது வாங்கி இருக்கிறேன், எவ்வளவு வேகமா மேல போறாங்க. அடுத்த வருஷம் இவ்வளவு வேகமா கீழே வந்துருவாங்க. கூட கடனா இருக்கு, எனக்கு ஜோம் பண்ணுங்க. ஒரு வேகமா மேல போயிட்டு போன வேகத்துக்கு கீழே வந்துருவாங்க. There is no consistency. கன்சிஸ்டன்டாவே இருக்க மாட்டாங்க, நிலைவரமாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு வீடு கட்டப்படுவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அது நிலைவரப்பட வேண்டியது. நான் சொல்றேன், வேகமா கட்டப்படுவாங்க, வேகமா அப்படி இறங்கிடும். நான் யோசித்து பார்த்துக் கொண்டிருந்தேன். நேற்று இரவு வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது எந்தெந்த குடும்பங்கள்ல என்கிட்ட வந்து அப்படின்னா பேசணும். சில குடும்பங்களை ஆண்டவர் காண்பிட்டேன். இவங்களும் வந்தாங்க, வேகமா சாட்சி சொல்றாங்க. நான் ஒன்றும் இல்லாமல் வந்து இந்த அநேக கோடிகளுக்கு அதிபதியான அப்புறம் காணாமட்டேன். வேகமா வந்து நான் கார் வாங்கினேன், வீடு வாங்கினேன், அப்புறம் காணாமட்டேன். Why there was no consistency? எது நிலைவரப்படுத்துகிறது என்றால் விவேகம் நிலைவரப்படுத்துகிறது. ஆனா சொல்றேன், ஞானம் கட்டுகிறது, விவேகம் நிலை நிறுத்துகிறது. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிற ஆசை? எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருக்கு? கை வயத்துக்காங்க. ஆமென். ஞானம் கட்டுகிறது, விவேகம் என்ன செய்கிறது? நிலை நிறுத்துகிறது. நிலை கன்சிஸ்டன்டா ஸ்டெடியா வாழ வைக்குது. நீங்க ஸ்டெடியா இருக்கணும்னு ஆண்டவருக்கு ஆசை. உங்க பொருளாதாரத்துல, உங்க சுக வாழ்க்கையில, உங்களுடைய வெற்றியில கர்த்தர் உங்களை ஸ்டெடியா வெற்றிக்கு மேல வெற்றி, சுகத்துக்கு மேல சுகம், பலத்துக்கு மேல பலன் அடைய விரும்புகிறார். எத்தனை பேருக்கு விருப்பம்? கைதட்டி தேவனை கைவிடு. ஆனா இந்த நிலை நிறுத்துகிற தன்மை எது கொடுக்கிறது தெரியுமா? விவேகம். விவேகம் நிலை நிறுத்துகிறது. விவேகம் என்றால் என்ன அர்த்தம்? விவேகம் என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்ச விவேகம்னா விவேகம் பஸ் தான். விவேகம்னா அந்த பஸ். அதையும் தாண்டி விவேகம் அப்ப ஞானம்னா ஞானம்னா அறிவு. விவேகம் என்றால் என்ன அர்த்தம்?